நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரித்த குழம்பு. அதாவது என்ன, முருங்கைக்கீரை நம்ம 1 கப் எடுத்துக்கணும். துவரம்பருப்பை 1 கப் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது கூட வரமிளகாய், தேங்காய், சீரகம், மிளகு, பச்சரிசி, அதாவது கிரேவி திக்காகிறதுக்காக இதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு அரைச்சி தனியாக வைக்கணும். அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நம்ம இதை ஊற்றி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரித்த குழம்பு. தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம், தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, முருங்கைக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். இதிலேருந்து கொஞ்சமாக, அதாவது நெல்லிக்காய் அளவில் பாதி இருந்தாவே போதும். புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் துவரம்பருப்பு, அதாவது 50 கிராம்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/4 மூடி, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கு பச்சரிசி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய், பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மண் பாத்திரம் வச்சுட்டோம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் பெருங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். இதுக்கு நீங்கள் வெங்காயம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் தேங்காய், வரமிளகாய், பூண்டு, பச்சரிசி, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாகவே அரைச்சி தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம, அதாவது முருங்கைக்கீரை இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா போட்டுட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் நிறையா இருந்தாங்கன்னா 1 கட்டு முருங்கைக்கீரை கூட நம்ம போட்டுக்கலாம். நான் 1 கட்டில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது பிஞ்சு முருங்கைக்கீரை. நம்ம இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். கலர் நல்லா டார்க் கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். கீரை 3/4 நல்லா வெந்துடுச்சு. கலரும் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம தேங்காய், வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் நல்லா போகணும். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு என்னென்னா சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம மிளகு, வரமிளகாய், சீரகம் இந்த 3 மசாலாமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு, அதாவது புளிக்கரைசல் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். புளி உங்களுக்கு வேண்டான்னா
நீங்கள் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. அதே மாதிரி தேங்காய் அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தாராளமாக 4 பேர் சாப்பிட்றதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். தேவைன்னா நீங்கள் வந்து பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போது முருங்கைக்கீரை பொரித்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது முருங்கைக்கீரையில். அதே மாதிரி அனிமிக் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.